ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. வழியை இந்த ஹஸ்பண்ட் வந்து மறந்துட்டாரு. ஒரே தெருவில் ஒரு 5 வாட்டி சுத்திட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த ஒய்ஃப் செம்மையா கடுப்பாகி, என்னங்க ஒரு வழி கூட உங்களுக்கு தெரியல, மேரேஜுக்கு டைம் ஆகுது, உங்க கூட வந்தேன் பாருங்க, நான் பேசாம பஸ்லயே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திட்டுறதை கேட்டவுடனே இவரும் திருப்பி திட்ட, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகாம திரும்ப 2 பேரும் செம சண்டையோட வீடு வந்து சேர்றாங்க. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அதே வழியில போறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வழியை மறந்து அதே ரோட்ல சுத்திட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து சொல்றாங்க, கரெக்டா தான் வந்தீங்க நீங்க, பட் அந்த ரைட்ல போனா மேபி நம்ம அந்த ரோட பிடிச்சிடலாம். ஹஸ்பண்ட உடனே ஏத்துக்கிட்டு ரைட்ல திரும்புறாங்க. சரியான ரூட்ல வந்து போய் சேர்ந்துடுறாங்க. ஆண்கள்கிட்ட உன்னால முடியாது, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செம்மையா கோவம் வரும். பட் அதே ஆண்கள்கிட்ட போயிட்டு உனக்கு எல்லாமே தெரியும், பட் இந்த டிசிஷன் நீ தப்பா எடுத்திருக்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்கிட்டு அதை மாத்திப்பாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து எப்போதுமே உன்னால முடியாது, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணாதுங்க. உன்னால முடியும், பட் இதை வந்து நீ சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களே மாறிப்பாங்க.